வணக்கம் மக்களே! வெல்கம் டு அவர் சேனல் ஹாரம் ஹெர்பல்ஸ். ஸோ வெந்தயம் வந்து நம்ம நெறைய பதிவுகள் பார்த்துருப்போம். அதாவது வந்து அது வந்து தலைமுடிக்கு நல்லது. நெறைய விஷயத்துக்கு அத பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய பேர் சொல்லியே கேள்விப்பட்டுருக்கோம். ஆக்சுவலா வெந்தயத்துக்கும், பியூட்டிக்கும் என்ன லிங்க்? அத பத்தி இன்னைக்கு எலாபரேட்டா நம்ம பதிவுல பார்க்க போறோம். நம்ப கூட ராஜமுரளி மேம் இருக்காங்க. அவங்க நெறைய விஷயத்த சொல்லப் போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ வெந்தயத்துக்கும் பியூட்டிக்கும் பியூட்டிக்கும் தானே வெந்தயத்துக்கும் பியூட்டிக்கும் என்ன டையப்பு அப்படின்னு கேட்குறாங்க இவங்க. எது இல்லைன்னு சொல்லுங்க. நேம் எனி ப்ராப்ளம் அபவுட் பியூட்டி உடனே வந்து நிற்கிறது வெந்தயமாக தான் இருக்கும். எதனால அப்படின்னா வெந்தயத்துக்கு இருக்கிற அந்த குழகுழப்பு தன்மை வந்து நல்ல சாஃப்ட்னஸை கொடுக்கும். தலைமுடி அழிப்பா, வறண்டு போகிறதா, ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கா, அப்புறமா பொடுகு இருக்கு, தலைமுடி வேரோடு கொட்டுறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் நம்ம எதை வேணா யூஸ் பண்ணுவோம். ஆனால் வெந்தயம் இல்லாமல் எந்த காம்பினேஷனும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ என்ன கனெக்ஷன் கேட்கறத விட என்ன கனெக்ஷன் இல்லை அதில். இதை மாதிரி நிறைய கனெக்ஷன் இருந்தாலும் துவரம் பருப்பும் வெந்தயமும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வித்தியாசமா இருக்கே காம்பினேஷன். இன்னும் நீங்க எல்லாரும் கடலை பருப்பை தெரிஞ்சிருந்திருப்பீங்க, அதே மாதிரி பைத்தமா. செஞ்சிருப்பீங்க. பட் துவரம் பருப்பு கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கு. சாம்பார் வைக்கிறதுமே நான் யூஸ் பண்ணேன். எல்லாருக்கும் வந்துடும். எனிவே துவரம் பருப்பு சாப்பிட்றது எவ்வளவு நல்லது, ப்ரோட்டீன்ஸ் வச்சு தானே சாப்பிடணும். அதே மாதிரி தான் தலைமுடிக்கு எது தேவையோ அதை வந்து சேர்த்துக்கிறது, கூட வந்து வெந்தயமும் சேர்த்துக்கிறது. இப்போ முழு தவிர இன்னும் நல்லது. ஸோ பருப்பு இல்லாமல் முழு தவிர ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஊற வச்சு அரைச்சி ஒரு வாஷே பண்ணலாம். அப்படி நீங்கள் வாஷ் பண்ணணும்னு நினச்சா அதோட கூட எலுமிச்சம்பழ சாறையும் கலந்துக்கோங்க. இது ஒரு வகையான வாஷ். பட் இதே நீங்கள் வந்து பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழு துவர அது வந்து 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1 கிலோ எடுத்துக்கோங்க. அந்த காம்பினேஷன் வில் பிகம் ஆல் ரைட். பூந்தி கொட்டையும் பூலாங்கிழங்கும் சும்மா கூட எல்லாத்துக்குமே வாக்கனைக்கு, அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டிங்கெல்லாம் இல்லாமல் இருக்கு கஷ்டஸ். அதே மாதிரி அது எல்லா எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே பூந்தி கொட்டை பூலாங்கிழங்கு இது ரெண்டும் இல்லாமல் ஒரு ஸ்கின் தயாரிப்போ இல்லை தலைமுடி சம்பந்தமான தயாரிப்போ இருக்காது. எதனால அப்படின்னா வாஷ் கிளென்சராக உபயோகப்படுத்துறது பூந்தி கொட்டை, வாசனையை கொடுக்கறது பூலாங்கிழங்கு. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி பவுடராக செஞ்சு அதை தலைமுடியை வாஷ் பண்ணுறது ஒன்று. இதை வந்து தொடர்ந்து நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது தலைமுடியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை தவிர ஃபேஸுக்கு வெந்தயம் நல்ல ஹெல்ப் பண்ணும். இப்போ வெந்தய தூள் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதில் வந்து வெண்ணெய் அன்சால்டட் பட்டரை கலந்துக்காங்க. அந்த பட்டரை கலந்து அது கொஞ்சம் க்ரீம் ஃபார்மில் நீங்களே பீட் பண்ணி எடுத்து ஃபேஸை தடவி ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் அடிக்கிற டால் எங்கேயுமே இருக்க. டால் அடிக்கும் முகம் அப்படின்னு சொன்னால் வெந்தயம் கொடுக்கும் முகம் தான். ஒரு டவுட். வெண்ணெய் அப்படின்னும் போது எந்த வெண்ணெய் போடுறதுன்னு கேட்பாங்க. அது சால்ட்டு அதான் என்னது? பட்டர் இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது சாப்பிட்ற பட்டர் தானே. அன்சால்டட் அந்த ஊத்துக்குழி வேணா சொல்றீங்களான்னு கேட்குறேன். இல்லை, பிகாஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து எல்லா வீட்லேயும் சால்டட் பட்டர் வச்சுக்கிறாங்க. பட் இந்த சால்டட் பட்டர் இஸ் நாட் குட் ஃபார் எனி பியூட்டி ப்ராடக்ட். அந்த மிக்ஸ் வித் அது கூடாது. அதான் அன்சால்டட் பட்டர்னு சொல்லி சூப்பர். இட் கேன் பி ஊத்துக்குழி, இட் கேன் பி ஆதின், அந்த பிராண்டெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். இருக்கிறவங்க எதை வச்சுருக்காங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து முகத்தில் வந்து பூத்தும்போது நல்ல ஒரு ஷைன் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சீயக்காய் தூள் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ரோட்டீன் என்ரிச்டு கண்டிஷனரை சீயக்காயாக செய்யணும்னா சீயக்காய், வெந்தயம், பயறு இது எல்லாமே ஒரே அளவில் எடுத்துட்டு வாசனைக்கு நீங்கள் எப்போதுமே வந்து பூலாங்கிழங்கை போட்டுருங்க. அதே அளவு போட்டு அரைச்சி வச்சு எண்ணெய் குளியல் அப்படிங்கிறத இதை வச்சு செஞ்சு பாருங்க. இது வந்து கண்டிஷனிங் எஃபெக்டோட தலைமுடியை நல்லா வைக்கும். சூப்பர். ரொம்ப பறந்து பறந்து போகாத ட்ரையாக அது எண்டு வந்து ட்ரையாக ஆக்கிட்டுன்னா ஸ்ப்ரெட் எண்ட்ஸ் மறுபடியும் போய். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தலைமுடி எந்த அளவுக்கு கண்டிஷனிங்காக இருக்கணுமோ அதை தெரிஞ்சு செய்யறது வெந்தயம் வந்து இத்தனை செய்யறது அப்ளிகேஷனில் அப்படின்னு தெரியும் போது அது எதனால அது பாசிபிள் அப்படின்னா வெந்தயம் வந்து நீங்கள் ஊற வச்சு மோரில் கரைச்சி சாப்பிட்டு பாருங்க. இட் ஹெல்ப்ஸ் ஃபார் டைஜஷன், இட் இஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த சிஸ்டம்லேயே இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் மோர் இன் யுவர் ஃபுட்.
ஸோ மக்களே உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட வெப்சைட் www.rmherbals.in இந்த இடத்துல போய் நீங்க உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயத்த பத்தி மேம் நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ அதுக்கான ப்ராடக்ட் தான் இது. இது வந்து ஒரு நல்ல கண்டிஷனிங் குடுக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வாங்கி எல்லாருமே உங்களுக்கான ஃபீட்பேக்ஸையும் எங்களுக்கு சொல்லுங்க. நன்றி மேம். இந்த ஹேர் கண்டிஷனர் வாஷை எல்லாரும் உபயோகித்து அத பலனை நீங்க பெறணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். சூப்பர்.